எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வீடியோக்களில் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அஷ்டம சித்துக்களை பற்றி வரிசையாக பார்த்துட்டு வரோம். அதாவது அஷ்டாங்க யோகத்தோட நிறைவில் கிடைக்கக்கூடிய இந்த அஷ்டம சித்தில் அனிமானா என்ன, மகிமானா என்ன, லகிமானா என்ன, கரிமானா என்ன, பிராப்தினா என்னன்னு வரிசையாக பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் அடுத்த சித்தான பரகாய பிரவேசம். இந்த பரகாய பிரவேசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கூடு விட்டு கூடு பாய்தல். நீங்கள் எல்லாரும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு உயிர் தன்னுடைய உடம்பில் இருந்து ஆத்மாவை மட்டும் பிரித்து வேறொரு உடலில் புகுந்து கொள்வதுக்கு பேர் தான் இந்த கூடு விட்டு கூடு பாய்தல். அது எந்த உயிராக வேணாலும் இருக்கலாம். பறவையாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், பூச்சிகளாக இருக்கலாம், இல்லை மனிதனோட உடம்பாக இருக்கலாம். இந்த உலகத்தில் மொத்தம் 87 லட்சம் வகையான உயிர்கள் இருக்குது. நீங்கள் உங்கள் உடம்புலேருந்து உங்களோட உயிரை மட்டும், அதாவது ஆத்மாவை மட்டும் தனியாக பிரித்து வேறு எந்த உயிரினத்தோட உடம்புலையும் உள்ளே புகுந்து அந்த உயிராகவே மாறுவதற்கு பேர் தான் இந்த கூடு விட்டு கூடு பாய்தல்ங்கிற பிரகாய பிரவேசம். இந்த கலையெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரணும்னா திருமூலர் திருமந்திரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஷ்டாங்க யோகத்தில் ஒரு படிநிலையாக கடந்து உங்களோட சுவாசமான சூரியகலை சந்திரகலைங்கிற, அதாவது வலது நாசியில் வர காற்றையும் இடது நாசியில் வர காற்றையும் ஒன்றாக வசப்படுத்தி அதை சுழிமுனிய மையத்தில் நிறுத்தி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து ஜீவனையோடு சேர்த்து, அதாவது ஜீவனை நோக்கி செலுத்தி 6 படிநிலைகளை கடந்து 7வது படிநிலையான சகஸ்கரநாமத்தில் கலந்து நின்று தியானம் செய்யக்கூடிய இந்த கலைக்கு பேர் தான் பரகாய பிரவேசம். இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் செய்யும்போது நீங்கள் குரு இல்லாமல் செய்யவே கூடாது. இந்த கலை உங்களுக்கு கைகூடி வரும்போது உங்களுக்கு மூப்பு இருக்காது, அதாவது வயதான தோற்றம் இருக்காது, இறப்பு இருக்காது, பிறப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. அது போலங்கள உங்களோட மனசில் விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்காது. இந்த பஞ்சபூதங்களான இந்த 5 பூதங்களையும் வெல்ல முடியும். அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புங்கிற இந்த 5 பூதங்களையும் உங்களால் வெல்ல முடியும். இது முறையான வாசியோக பயிற்சி தெரிஞ்ச நல்ல குருமார்களை அணுகி அவர்களோட வழி நின்று தான் நீங்கள் இந்த கலையை பழகிக்கணும். உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. இந்த 72,000 நாடி நரம்புகளில் போகக்கூடிய வாயுவை நீங்கள் நிறுத்தி, அதாவது சகஸ்கரமான இந்த சுழிமுனையில் நிறுத்தி அதை ஒடுக்கிறதுக்கு உண்டான பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும். அதுபோல் இந்த உடம்புல தசவாயுக்கள்னு இருக்குது. அதை பற்றின விரிவான வீடியோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். இந்த தசவாயுக்களில் தனஞ்சயங்கிற வாயு ரொம்பவும் முக்கியமான வாயு. இந்த ஜனதயங்கிற வாயுவை தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினா மட்டுமே தான் இந்த கூடு விட்டு கூடு பாயுங்கிற இந்த வித்தையானது உங்களுக்கு கைகூடி வரும். அதாவது தனஞ்சயங்கிற வாயுவை நீங்கள் எந்த அளவுக்கு ஒடுக்க தெரியுதோ, எந்த அளவுக்கு உங்களோட கட்டுக்குள்ளே அது வருதோ, அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்கள் உடம்புலேருந்து உங்களோட உயிரை நீங்கள் தனியாக பிரித்து எடுக்க முடியும். அதே போல் பிரித்தெடுத்த உயிரை நீங்கள் வேற ஒரு உடம்புல செலுத்தணும் அப்படின்னாலும் இந்த தனஞ்சயனோட வாயுவோட உதவி இல்லாமல் எதுவும் நடக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தனஞ்சயனோட வாயுவை உங்கள் உடம்புலேருந்து நீங்கள் பிரித்து எடுக்கும்போது உங்களுடைய உடலானது சவப்பெட்டி மாதிரி, அதாவது சவமாக கிடக்கும். சவமான உடல் நீங்கள் நாளாக அது கொஞ்சம் கொஞ்சமாக துர்நாற்றம் எடுத்து அழுகி போகும். இப்படி நம்ம கூடு விட்டு கூடு பாயிற நேரத்தில் நம்மளுடைய உடலானது அழுகாமல் இருக்கணும், எப்பவும் போல் அப்படியே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த தனஞ்சயன் வாயு ரொம்பவும் முக்கியம். அதனால் இந்த தசவாயுக்களில் தனஞ்சயன் வாயுவை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற வித்தை தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த கூடு விட்டு கூடு பாய்தல், இந்த பரகாய பிரவேசம்ங்கிற கலை உங்களுக்கு கைகூடி வரும். அவசரப்பட்டு அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு தவறான குருகள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு, சில மாந்திரிகர்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் நானும் கூடு விட்டு கூடு பாய்தல் செய்கிறேன் அப்படின்ட்டு பல பேர் செஞ்சு பல சிக்கலில் மாட்டியிருக்காங்க. கூடு விட்டு கூடு பாயும் போது உங்களுடைய உடம்பானது ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுடைய உடம்பை யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு அதுலேருந்து உங்களோட உயிரை பிரிச்சுட்டு நீங்கள் எந்த உயிரோட உடலில் போய் கலந்து அந்த வேலைகளை செய்து முடிச்சுட்டு திரும்பியும் இதே உடம்புக்கு வரணும். இப்படி நீங்கள் திரும்பி வர்றதுக்கு சில நாட்கள் ஆகலாம், சில வாரங்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், ஏன் சில வருஷங்கள் கூட ஆகலாம். இப்படி நீங்கள் திரும்பி வரும்போது உங்கள் உடலானது நீங்கள் எப்படி விட்டுட்டு போனீங்களோ அதே போல் இருக்கணும். யாரோட கண்ணுக்கும் தென்படக்கூடாது. எந்த வித பூச்சியோ மிருகமோ உங்கள் உடலை சிதைச்சிடக்கூடாது. இப்படி திரும்பி வரும்போது உங்களுடைய உடலானது அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் ஆத்மாவை மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இல்லைன்னா வேற ஒரு இறந்த உடலோட நீங்கள் உள்ள பூந்து அந்த உடல் என்ன வேலை செய்தோ அந்த வேலையை தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதில் தான் உங்களோட வாழ்நாளை கழிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கூடு விட்டு கூடு பாயிற கலை தெரிஞ்சவங்க அண்டம் விட்டு அண்டம் பாய்வாங்க. அதாவது ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு
பாய முடியும். ஒரு கிரகத்திலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு போக முடியும். நம்ம உடம்புல இருக்கிற வாயுவை, நம்ம ஜீவசக்தியை அதை கட்டுப்படுத்தி அதை சுழிமுனைகளை சமஸ்காரத்தில் நின்று அதை பழகி அதை பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் இந்த கலை உங்களுக்கு கைகூடி வரும். தயவு செய்து யாருமே குரு இல்லாமல் செய்ய வேண்டாம். இந்த மனத்தில், அதை மனங்கிறத உங்களோட மனசு, உங்கள் மனசில் அது மூணாக பிரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த புத்தி, இந்த சித்தம், இந்த அகங்காரம் அப்படிங்கிறது. இந்த புத்தி, சித்தம், அகங்காரம் இது மூன்றுமே சேர்ந்து தான் உங்களோட மனசு. இந்த மனம், புத்தி, சித்தி, அகங்காரம் இந்த எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து இந்த ஜீவனை உங்களை நோக்கி உள்ளுக்குள்ளே செலுத்தி 6 படிநிலைகளை, அதாவது 6 சக்கரங்களை கடந்து 7வது சக்கரமான சகஸ்கரத்தில் நின்று தியானித்து பழகி குருமார்கள் மூலியமாக வாசியோக பயிற்சியும் செய்து நீங்கள் தவத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது தான் இந்த கூடு விட்டு கூடு பாய்தல்ங்கிற வித்தையானது உங்களுக்கு கைகூடி வரும். இந்த பரகாய பிரவேசங்கிற கூடு விட்டு கூடு பாய்தல்களுக்கு இந்த வித்தைக்கு அதிபதியானவர் யாருன்னா சிவபெருமான் தான். ஆய கலைகள் மொத்தம் 64, அதில் அந்த 52வது கலையாக இருக்கிறது இந்த பரகாய பிரவேசம். இந்த பரகாய பிரவேசங்கிற கூடு விட்டு கூடு பாய்தல்கிற வித்தை தெரிஞ்சவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர் மட்டும்தான். அதில் எல்லா சித்தர்களுக்கும் மூத்த சித்தரான திருமூலர் ஒருவர், போகர் சித்தர் ஒருவர், அருணகிரிநாதர் ஒருவர், சித்தர்களான 18 சித்தர்களுக்கு இந்த கலையானது ரொம்ப கைகூடி வரும். ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது சுந்தர நாயனார் அப்படிங்கிற ஒரு சித்தர் இமயமலை, கைலாயம் என்று சொல்லக்கூடிய இமயமலையில் சுந்தர நாயனார் அப்படிங்கிறவர் 5 வருட காலமாக தவம் இருக்கிறாரு. அப்படியே அந்த 5 வருட தவம் முடிந்து அகத்தியருங்கிற சித்தரை பார்க்கறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருநெல்வேலியில் உள்ள அகத்தியரோட மலைக்கு அவர் வராரு. அகத்தியர் மலையில் அவர் அகத்தியரை தரிசனம் செஞ்சுட்டு திரும்பி போகும்போது இந்த தமிழ்நாட்டில் ஆடுதுறை பக்கத்தில் இருக்கிற சாத்தனூருங்கிற ஊரில் ஒரு 50-60 மாடுகள் மேய்க்கின்ற சிறுவனானவன் ஒருத்தவன் இறந்து கிடக்கிறான். அவன் எப்படி இறந்தான் அப்படின்னா, அவன் அந்த மாடுகள் மேய்க்கும் போது அவனை பாம்பு கடிச்சிருது. அதனால் அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அவன் இறந்து போனதை பார்த்துட்டு அவன் மேய்த்திருந்த அந்த 50-60 மாடுகளை என்னன்னு கண்ணீர் விட்டு அழுகுது. இதை இந்த சுந்தர நாயனாருங்கிறவர் அகத்தியரை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி போகும்போது ஆடுதுறைக்கு அருகிலுள்ள இந்த சாத்தனூரில் இந்த மாதிரியே மாடு மேய்க்கிற சிறுவன் பாம்பு கடிச்சு இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. இந்த மாடுகள் எல்லாமே அழுது கிடக்கிறதையும் பார்க்குறாரு. இவருக்கு மனசு தாங்கலை. அதனால இந்த சுந்தர நாயனாருங்கிறவர் தன்னோட உடம்புல இருந்து உயிரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட உடம்பு கொண்டு போய் ஒரு மரத்து ஓரமாக யாருக்கும் தெரியாமல் பத்திரமா வச்சுட்டு இந்த உடம்புலேருந்து தன்னோட உயிரை பிரித்து நேராக போய் அந்த மாடு மேய்க்கிற சிறுவனை இறந்து கிடக்கிறானே அவனோட உடலில் போய் தன்னோட உயிரை செலுத்துறாரு. அடுத்த நொடியே அந்த மாடு மேய்க்கிற சிறுவனானவன் உயிர் பெற்றுறான். இந்த உயிர் பெற்று எழுந்த சிறுவனோட பேர் மூலன்னு பேர். இந்த மூலன்கிற அந்த சிறுவன், மாடு மேய்க்கிற சிறுவன் உயிர் பெற்று எழுந்த உடனே அங்கே சுற்றி இருக்கிற மாடுகள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சி அடையுது, ரொம்பவும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்குது. சிறுவனோட உடலில் புகுந்த அந்த சுந்தர நாயனாரை அந்த மாடுகளை ஓட்டிக்கிட்டே நேராக கிராமத்து உள்ற போய் எல்லா மாடுகளையும் விட்டுட்டு திரும்பி தன்னோட உடலை தான் விட்ட இடத்துல பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தன்னுடைய உடலானது அந்த இடத்துல இல்லை. திடீர்னு ரொம்ப பதட்டமாகி, ஐயோ இந்த இடத்துல தான் நம்ம உடலை விட்டுட்டு போயிருந்தோம், இப்போ எங்கே போச்சுன்னு தெரியலேன்னு பதட்டமாகி சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கும் பொழுது சிவபெருமானோட தரிசனம் கிடைக்கிது. அந்த சிவபெருமான் சொல்கிறாரு, எப்பா சுந்தரமூர்த்தி நாயனாரே, உன்னுடைய இந்த உடலை நான் தான் எடுத்தேன். நீ என்ன செய்கிற அப்படின்னா, நீ இந்த மாடு மேய்க்கிற சிறுவனான மூலனோட உடம்புலே இருந்து இதே பூலோகத்தில் உன்னோட அறிவை பயன்படுத்தி உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு உன்னால் முடிஞ்ச நல்லது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சிவபெருமான். அவர் சொன்னபடியே மீண்டும் அதே மாடு மேய்க்கிற சிறுவனோட உடலில் புகுந்த சுந்தர நாயனார், அந்த மூலன்கிற சிறுவனோட உடம்புல புகுந்த இந்த சுந்தர நாயனார் தன்னை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் தன்னோட அறிவை புகுத்தி அவர் நல்லது செய்கிறாரு. அவர் தான் பிற்காலத்தில் திருமூலர் என்ற சித்தராக அழைக்கப்படுகிறார். அதாவது அந்த மூலன்கிற பெயர் கொண்ட உடம்புல சிறுவனோட உடம்புல புகுந்த இந்த சுந்தர நாயர் தான் பிற்காலத்தில் திருமூலர் என்று அழைக்கப்படுகிறார். இப்படி இந்த கூடு விட்டு கூடு பாயுதங்கிற விஷயத்தை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்தணுமே தவிர எந்தவித தன்னோட சுயநலத்துக்காக எந்தவித தீய வழியிலையும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இந்த கலையானது உங்களை விட்டு தானாகவே சென்றுவிடும். அதுபோல் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். அருணகிரிநாதர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போவுமே காமத்திலே காம எண்ணங்களே திளைத்து தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருந்த இந்த அருணகிரிநாதருக்கு முருகனானவர் காட்சி தந்து
நீ என்னை பற்றி திருப்புகழுங்கிற திருமுறைகளை பாடி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்னு சொல்லும் பொழுது எனக்கு எதுவுமே தெரியாதே, நான் என்ன செய்வது அப்படின்னு அருணகிரிநாதர் முருகர்கிட்ட புழங்கும்போது அருணகிரிநாதரோட நாக்கில் முருகன் தன்னோட வேளால் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதியதுக்கு அப்புறமேல அந்த அருணகிரிநாதர் மிகவும் அருள் பெற்று முருகனை பற்றி பாடத் தொடங்கிய அந்த முதல் பாடல் தான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவரை என ஓதும் அப்படிங்கிற பாடல் இருக்கு. இந்த அருணகிரிநாதர் பாரிஜாதர் மலரை போய் பறிச்சுட்டு வந்து மன்னனோட மதிமயக்கத்தை தீக்கிறதுக்காக என்னோட உடலை பரகாய பிரவேசம், அதாவது கூடு விட்டு கூடு பாய் மன்னனோட மதிமயக்கத்தை நீக்கி மரணித்தார் அப்படிங்கிற வரலாறு ஒன்று உண்டு. அதுபோல் இன்னொரு உதாரணம் வேற உண்டு. நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒட்டன்சத்திரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் பாச்சலூர் அப்படிங்கிற ஊர் வரும். அந்த பாச்சலூர் ஊர்லேருந்து பக்கத்தில் மலை இருக்கும். அந்த மலையை நீங்கள் கடந்து செல்லும்போது பன்றிமலைன்னு ஒரு ஊர். இந்த பன்றிமலைங்கிற ஊர் அந்த பேர் வர்ற காரணத்துக்கு என்ன அப்படின்னா, சிவனும் பார்வதியும் ஆகாய மார்க்கமாக போய்கிட்டே இருக்கும்போது அந்த பன்றிமலையில் இருக்கிற ஒரு பன்றியானது ஒரே நேரத்தில் 36 குட்டிகள் குட்டி போட்டதுக்கு அப்புறமேல அந்த தாயான அந்த பன்றியானது இறந்து கிடக்குது. அந்த 36 குட்டிகளும் ரொம்ப பசிக்காக அழுகுது. இதை மேலே இருந்து ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிற பரமசிவனும் பார்வதியும் பார்த்துட்டு இந்த பரமசிவனானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பன்றியோட உடம்புக்குள்ள பூந்து அந்த 36 பன்றி குட்டிகளுக்கும் அவர் பால் கொடுக்குறாரு. அந்த 36 குட்டிகளோட பசியை தீர்க்கிறாரு. இப்படி கூடு விட்டு கூடு பாயிரங்கிற வித்தைகள் நிறையா இருக்குது. வித்தைகள் தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அவங்க யாருமே தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. நீங்கள் பார்க்குற இந்த யூடியூப் வீடியோவில் இருக்கட்டும், இல்லை வெளியில் விளம்பரமாக இருக்கட்டும், எந்த ஒரு சித்தரும் எந்த ஒரு நுண்ணிய கலைகளை கற்றுக் கொடுக்குற யாருமே தன்னை விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க. உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீ சொல்லித்தரேன்னு யாராவது உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா தயவு செய்து போயிடாதீங்க, மாட்டிக்காதீங்க. இப்படி வரலாறு நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, கூடு விட்டு கூடு பாய்தல்ங்கிற தெளிச்ச மற்றவர்களோட நன்மைக்காகவும் மற்றவங்களோட பசியை போக்குவரத்துக்காகவும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டுமே தான் பயன்படுத்தியிருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் தனக்காக தன் சுயநலத்துக்காக யாரும் பயன்படுத்தினது இல்லை. அதாவது இந்த உலகத்திலேயே ஆன்மீக பூமி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது நம்ம பாரத தேசம்தான். நிறைய அமானுஷ்யங்கள் நிறைந்த பூமி எதுனா நம்ம பாரத தேசம்தான். நிறைய இதிகாசங்கள், நிறைய புராணங்கள், நிறைய ரிஷிகள், நிறைய முனிவர்கள் வாழ்ந்த பூமி எதுனா நம்ம பாரத தேசம்தான். இந்த பாரத தேசத்தில் நமக்காக விட்டு சென்ற நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்குது, நிறைய பொக்கிஷங்கள், திருமுறைகள்லாம் இருக்குது. நம்ம ஊரில் உள்ள பொக்கிஷங்கள் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நம்ம ஊரில் சொல்லித்தரக்கூடிய இந்த சித்தர்களாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், மந்திரங்களாக இருக்கட்டும், தந்திரங்களாக இருக்கட்டும், 64 கலைகளாக இருக்கட்டும், 4 வேதங்களாக இருக்கட்டும், இப்படி மனிதனோட புலத்துக்கு அப்பாற்பட்டு நிறைய விதமான வித்தைகளும் நிறைய விதமான விளையாட்டுகளும் நிறைய தாந்திரிக மாந்திரிக விஷயங்களும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களையும் பொக்கிஷங்களாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மளோட பொக்கிஷத்தை நிறைய பேர் கொள்ளையடிச்சு நிறைய நாட்டில் அதை பற்றின ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது, எத்தனையோ வைத்திய முறைகள் இருக்குது, சித்த வைத்தியம், யுனானி, எத்தனையோ ஆயுர்வேத முறைகள் இருக்குது, எத்தனையோ மூலிகைகள் இருக்குது, எத்தனையோ மருந்துகள் இருக்குது, எவ்வளவோ பாஷாணங்கள் இருக்குது. இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய விதமான பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அதோட அருமை தெரியாமல் நம்ம எல்லாத்துலேயுமே அலட்சியமாக இருந்து நம்மளுடைய எல்லா பொக்கிஷங்களையும் கேவலம் காசுக்காகவும் பணத்துக்காகவும் நிறைய பொக்கிஷங்களை, நிறைய புத்தகங்களை மற்றவர்களுக்கு விற்று, மற்ற வெளிநாட்டுக்காரர்களுக்கு விற்று, பழைய வரலாறுகளை, கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள முக்கியமான ஓலைச்சுவடிகள், புத்தகங்கள் இருக்கிற லைப்ரரியை நெருப்பு விட்டு கொளுத்துனது. அதிலே நமக்கு கிடைச்ச 100க்கு கிட்டத்தட்ட 75-80% பொக்கிஷங்களும் ஓலைச்சுவடிகளும் அன்னைக்கே நிறைய அழிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிற இந்த 20-25% உண்டான இந்த பொக்கிஷங்கள் தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. 20-25% பொக்கிஷங்களில் தான் இந்த ஜோதிடங்கிற கலை, மாந்திரிகங்கிற கலை, நோக்குவர்மங்கிற வர்ம கலை, சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இப்படி மிஞ்சி போன பள்ளி சாஸ்திரம், கெவுளி சாஸ்திரம், கௌரி பஞ்சாங்கம், கிணறு வெட்டுறது, போர் போடுறது, தண்ணி இருக்கிற திசையை கண்டுபிடிக்கிறது, சூரிய ஒளியை பார்த்து நம்ம நேரத்தை கணிக்கிறது, இப்படி நிறைய பொக்கிஷங்கள் நம்மள்கிட்ட இருக்குது.
நிறைய நாடுகளும் நம்ம இந்தியாவை குறி வச்சு நிறைய பொக்கிஷங்களை அழிச்சிட்டு போயிருக்கு. இன்னமும் இந்த திருப்புகழ் திருமந்திரத்தை வச்சு நிறைய நாடுகளில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியறதில்ல, நம்ம அதை முக்கியமாகவும் கருதுறதும் இல்லை. பொதுவாகவே இந்த அஷ்டமா சித்துக்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த சிவனோட அருள் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த ஜென்மத்தில், அதாவது இந்த கருமால உங்களுக்கு இந்த வித்தை கைகூடி வரணுங்கிற உங்களுக்கு கருமா கண்டிப்பாக இருக்கணும். கருமாக்களும் இந்த இறைவனோட அருளும் இருந்தால் மட்டும்தான் இந்த சித்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். கோடிக்கணக்கான வீடியோக்கள் இருக்கும்போது இந்த திருமூலர் திருமந்திரத்துக்கு உண்டான வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கனாலே இறைவனோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது.